ஸ்டெப் டுவர்ட் நாலேஜ், அதான் இன்றைய கண்டிஷன். ஸ்டெப் டுவர்ட் நாலேஜ். எக்லேசியஸ்ட் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாதென்று கண்டேன். அதை தெரிந்து கொள்ளும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் தெரிந்து கொள்ள மாட்டான். அதை அறிந்து கொள்ளலாம் என்று ஞானி எண்ணினாலும் அதை அவன் அறிந்து கொள்ள மாட்டான். அறிந்து கொள்ள முடியாது. அதான் இயேசு சொன்னார். அதிகாலையிலே செவ்வானம் விட்டிருந்தால் அன்றைக்கு மழை வரும். சாயங்காலத்திலே செவ்வானம் விட்டிருந்தால் வானம் வெளி வாங்கும், மழை இருக்காது, காற்று இருக்கும் என்று அர்த்தம். மூடரே, வானத்தின் காலநிலைகளை அறிகிற உங்களுக்கு தேவனுடைய காரியங்களை அறிய முடியாதா அப்படின்னு கேட்கிறேன். நீங்களை வான சாஸ்திரவியல் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் தேவன் செய்யும் கிரியைகளை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. பல வித்தியாசமான காரியங்களை செய்கிறார். அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த மேலே போன இயேசு வாரம்னு சொன்னார், 2000 வருஷம் ஆச்சு, வாருமையா வாருமையா, தாருமையா தாருமையா, இப்படியே பாடிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. காலத்தை படைத்த அவருக்கு காலம் லிமிட் பண்ணாது, கட்டுப்படுத்தார். தேவனுடைய காலத்திலே காலம்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் யோபு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். மூத்தோருக்கு ஞானம் உண்டு என்று நாம் நினைக்கிறோம். அப்படி பார்த்தா தேவன் எத்தனை கோடி வருடங்களாக இருக்கிறார், அவருக்கு எப்பேற்பட்ட ஞானம் இருக்கும். அது ஒன்று ஒன்றா சிந்தித்து பார்க்கிறார். அதான் இன்றைக்கி நம்ம படித்த மத்தேயுவில் என்ன இருக்குது, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், சிந்தியாமல் இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று வாசித்தாலும் தேவனுடைய வசனத்தை, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்றால் அதை சிந்தித்து பாருங்கள். நோ ஒன் கேன் காம்ப்ரிஹெண்ட் வாட் கோஸ் ஆன் அண்டர் த சன். சூரியனுக்கு கீழே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எவனுமே புரிந்து கொள்ள முடியாது. டெஸ்பைட் ஆல் ஹிஸ் எஃபர்ட்ஸ் டு சர்ச் இட் அவுட். அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவன் எவ்வளவு முயற்சித்து தேடினாலும் மேன் கெனாட் டிஸ்கவர் இட்ஸ் மீனிங். உலகத்திலே எதற்காக நாம் வந்தோம், எதற்காக நாம் வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவெல்லாம் பிரயாசப்படுகிறோமே, புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்கிறோமே, இதனால் பலன் என்ன அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி பார்க்கணும். கடைசியில் சொல்கிறோம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. அநேக புத்தகங்களை புண்ணுவதற்கு முடிவில்லை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷரையும் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வாழ்க்கையை நடக்கும்போது உலகம் தர முடியாத சமாதானத்தை உங்களுக்கு தருவார். இந்த வாழ்க்கையிலே வாழ்கிற அத்தனை பேர், உங்களை சூழ்ந்திருக்கிறவங்க, உங்களுடைய கூட படிக்கிறவங்க, உங்களுடைய கூட படிக்கிறவருடைய பெற்றோர்கள், நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள், நாம் சந்திக்கிறவர்கள், நம்முடைய உறவினர்கள், எல்லாரும் ஏதோ ஒரு பாடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு துக்கம் நடக்கிறது, ஏதோ ஒரு சோகம் நடக்கிறது, ஏதோ ஒரு வேதனையில் இருக்கிறார்கள். நிம்மதியே இல்லைங்க. பணமே இல்லைன்னு நிறைய பேர் துக்கத்தில் இருக்கான். நிறைய பேர் பணம் ஏகப்பட்டது இருந்து நிம்மதி இல்லாமல் இருக்கான். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் பெற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கேட்கும். 8 மணிக்கு எந்திரிச்சா என்ன அர்த்தம் யோசனை பண்ணி பாருங்கள். கடவுளுக்கு பயப்படும் பயம் உங்கள் மனதிலே இருந்தால் காலையில் அதிகாலை 5 மணி 5:30 மணிக்கெலாம் உங்களுக்கு முழிப்பு வந்துடும். இன்றைக்கி என்னுடைய மனதிலே வந்த பாடல் என்ன தெரியுமா? தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, தூய ஆவியே, கனமேய மேவியே. நம்முடைய மனதிலே இருக்கும் அழுக்குகளை நம்மால் நீட்ட முடியாது. அப்படியானால் யார் உள்ளே பிரவேசிக்கக்கூடும்? இது தேவனால், மனிதனால் இது கூடாது தான். தேவனால் தான் எல்லாம் கூடும். உங்களுடைய மனதை மாற்றுகிறவர் தேவன். நீங்கள் அவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய குறைபாடுகளை நிவர்த்தியாக்கும், நிச்சயமாக மாற்றுவார். ஆகவே பூமியில் நடக்கும் காரியங்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. People who have to know everything are destined for disappointment. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஏமாற்றத்திலே போய் நிற்கிறார்கள். த்ரூ மெனி டிஃபிகல்ட் டேஸ் அண்ட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். அநேக கஷ்டப்பாடுகளை படுகிற நாட்கள் வழியாகவும்
தூக்கமில்லாத இரவுகள் வழியாகவும் சென்று the preacher applied himself diligently to the mysterious of life. இந்த பிரசங்க என்ன பண்ணுறாரு, அநேக நாள் சிந்தித்து கொண்டே இருக்கிறார். எல்லா ஞானிகளுக்கும் பெரிய தொல்லை, அதான் நீதிமொழிகள் சொல்கிறார். நீதிமொழிகளில் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். நிம்மதியாக இருக்காது அறிவு வந்துருச்சுன்னா. இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது, என்னத்துக்காக வாழ்ந்தோம் அப்படின்னே தெரியாது. நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, இதெல்லாம் தெரியவே தெரியாது. எல்லா ஞானிகளும் அதை குறித்தே சிந்திக்க ஆரம்பித்தார். எப்படி நாம் வாழ வேண்டும், எதற்காக வாழ்கிறோம் என்பதை குறித்து அதிகமாக சிந்தித்தார்கள். அநேக நாட்கள் தூங்கவில்லை. அநேக நாள் கடுமையான முயற்சி எடுத்து நிறைய பேரிடத்தில் போய் விசாரிக்கிறான். வயதானவர்கிட்ட போய் கேட்குறான். பூமியை பார்க்கிறான், வானத்தை பார்க்கிறான், கடலை பார்க்கிறான், எல்லாவற்றையும் பார்க்கிறான். பார்த்தும் என்ன ஆகுது, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. வாழ்க்கையிலே மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கியிருக்கின்றன. He came to the conclusion that no one can comprehend what goes on under the sun. உலகத்திலே இருக்கிறவர்களிலே மிகச்சிறந்த புத்திமான் அப்படின்னா சாலமோன் த வைஸ் அப்படின்னு உலக நாடுகள் அத்தனை பேர்களும் ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு முன்னாடி அப்பேற்பட்ட ஞானி ஒருவன் இல்லை, அதற்கு பின்பாக அப்பேற்பட்ட ஞானி ஒருவன் இல்லை. அப்படி இருக்கிறான். அவனே என்ன சொல்கிறான்னா, எதையும் மனிதன் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்ற முடிவுக்கு வராது. Perhaps we can solve a puzzle here and there, but none of us can comprehend the totality of the things. இன்றைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், உலகத்தில் இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகளும் சேர்ந்து பூமியை போன்ற ஒரு கிரகத்தை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் ஒரு விஞ்ஞானி, ஒரு லேடி சொன்னாங்க, இப்போ வானத்திலே நாம் இருக்கிற கிரகங்களை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். எவ்வளோ தேடிருக்கீங்க இது வரைக்கும், ஒரு 50% தேடிட்டிங்களா அப்படின்னு இல்லை அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க. இல்லை சார், கடலில் போய் ஒரு 5 ml வாட்டர் எடுத்து அதில் என்ன இருக்குன்னு தேடிருக்கோம், அவ்வளோதான் இவ்வளோ பண்ணியிருக்கோம். இத்தனை நாட்கள் சேர்ந்து கடல் எவ்வளோ பெருசு, அது ஒரு சிரிஞ்சில் 5 ml எடுத்து அதை மட்டும்தான் தேடியிருக்கோம், இன்னும் நிறைய தேடவே இல்லை. அதுக்குள்ளே மனித குலமே அழிஞ்சு போயிடும் உலகத்தில் இருப்பதை கண்டுபிடிப்பது. உதாரணமாக புதிய உலகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பூமியை போன்று சூரியனிலிருந்து இருக்கக்கூடிய தூரம் பூமியை போன்று இருக்க வேண்டும், அதோட பேரண்ட் ஸ்டார்லேருந்து. அப்போ தான் அந்த ஹீட்டு கரெக்டாக இருக்கும், ஆக்சிஜன் இருக்க வேண்டும், டில்ட்டிங் இருக்க வேண்டும், பருவநிலைகள் மாற வேண்டும், அதில் நீர் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இருந்தால் தான் உயிர் வாழக்கூடிய சூழல். அப்புறம் திடீர்னு போய் பார்த்தா பசிபிக் கடலுக்கு அடியில் எரிமலை வெடித்து செதறிக்கிட்டு இருக்குது, அதில் ஒரு பாக்டீரியா இருக்குது. எரிமலையில் பாக்டீரியா இருக்கா, ஆக்சிஜன் இல்லை, வாழக்கூடிய சூழல் இல்லை, அங்கேயும் உயிரினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆடி போயிட்டா மனுஷன். கடவுளுடைய செய்கைகளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அப்போ எங்கிட்ட இருந்து கண்டுபிடிக்கிறது, இதுதான் பெரிய குழப்பம். ஹிஸ்டோரியன் வில் டூரண்ட் surveyed human history in his multi-volume story of civilization and came to the conclusion that our knowledge is a receding mirage in an expanding desert of ignorance. இப்போ நம்மளுடைய யூனிவர்ஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ ஸ்பீடில் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா? இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்டிங். தொடர்ந்து ஒரு செகண்டுக்கு பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் விரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பட் வி ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த யூனிவர்ஸ். நடக்குமா? மனித அறிவுக்கு ஏதாவது எட்டக்கூடியதா? இவர்கள் ஒன்றை கண்டுபிடித்தார்கள் என்றால் அது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததைத்தான் இப்பொழுது கண்டுபிடிக்கிறார்கள். அப்போ நேற்று நடந்தது நீ என்னை கண்டுபிடிக்கிறது? மனிதனுடைய அறிவும் அவருடைய வாழ்நாளும் மிக குறுகினது. அதான் அந்த வில் டூரண்ட் அப்படிங்கிறவர் பல ஆராய்ச்சிகளை பண்ணுறாரு. பல வரலாற்று அறிஞர்களை சேர்த்து வரலாற்றெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, our knowledge is a receding mirage in an expanding desert of ignorance. அறியாமை என்ற மிகப்பெரிய பாலைவனம், அது தொடர்ந்து பெருகிக்கொண்டே போகிறது, எல்லையற்ற அளவு போய்கொண்டே இருக்கிறது. அதிலே நம்முடைய அறிவு எவ்வளோ இருக்குன்னா குறைந்து கொண்டே போகிறது, தொடர்ந்து குறைந்து கொண்டே போகிறது. அதை நேற்று ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். நான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் என்று நினைக்கும் வயதுக்கு வரும்போது, ஒரு 65 வயசு,
உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று நான் வயதுக்கு வரும்போது நான் தெரிந்து கொண்ட எல்லாவற்றையும் மறந்து கொண்டே வருகிறேன். ஏன்னா மறதி வந்துடுச்சு. 65 வயசில் அனுபவம் நல்லா வந்துடுச்சு. பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஒருவன் நினைக்கும் போது அவனுக்கு மறதி வந்துவிட்டது, எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டான். இதான் மனித குலத்தின் நிலை. ஆகவே தேவன் என்ன செய்கிறார் என்பதை மனிதனால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதைத்தான் இந்த அறிஞரும் சொல்கிறார். எவர் எக்ஸ்பேண்டிங் டெசர்ட் நம்முடைய வாழ்க்கை வரலாறு பிரிந்து கொண்டே போகிறது. நம்முடைய அறிவு அதில் குறைந்து கொண்டே வருகிறது. எப்படி நம்முடைய பயணம் மிக சுருக்கமாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் திஸ் ஃபேக்ட் மஸ்ட் நாட் பி யூஸ்ட் as an excuse for stupidity. ஆகவே உலகத்தில் ஒன்றும் கிடையாது. சதுசேயர்கள் ஒரு குரூப் இருந்தாங்களே, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் அப்படின்னு இருந்தான். உலகத்தில் கடவுளுக்கு பயப்படும் பயம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை, கடவுளும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாங்க போய் குடிப்போம், ஊர் மேய்வோம், எங்கேயாவது போய் படுப்போம், சாவோம், பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. அப்படி என்ற மூடத்தனத்திற்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. Of course, this fact must not be used as an excuse for stupidity. சோதம் குமாராவில் என்ன நடந்தது? இன்றைக்கும் பாருங்கள், தாய்லாந்தில் என்ன நடக்கிறது, மும்பையில் என்ன நடக்கிறது, பெங்களூரில் என்ன நடக்கிறது. மிகப்பெரிய சீர்கேடுகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தேவனுக்கு விரோதமான காரியங்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, விபசாரத்தையும் வேசித்தனத்திற்கும் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ, தேவனை மறக்கிறவர்களே ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை பீறி போடுவேன் அப்படிங்க. கண்ணா அப்படின்னா கிழிச்சு எறிஞ்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக இதை நம்ம முட்டாள்தனமாக உபயோகிக்கக்கூடாது. த சீக்ரெட் திங்ஸ் பிலாங்ஸ் டு த லார்ட் ஆர் காட், பட் த திங்ஸ் ரிவீல்டு பிலாங் டு அஸ் அண்ட் டு அவர் சில்ட்ரன் ஃபார் எவர், தட் வி மே ஃபாலோ ஆல் த வேர்ட்ஸ் ஆஃப் திஸ் லா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் எல்லாவற்றையும் நாம் பின்பற்றும்படியாக தேவன் நமக்கு எவற்றையெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதை நாம் பின்பற்ற. அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படியுங்கள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. காரியத்தின் கடைத்தொகை என்ன? எல்லாவற்றையும் நான் ஆராய்ந்து பார்த்து விட்டேன், நீ போய் கஷ்டப்படாத. காரியத்தின் கடைத்தொகை தான். அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுவதற்கு முடிவில்லை. அங்கே இங்கே நீ தேடிக்கிட்டு இரு. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை கைக்கொள். அவர் தமக்கு பயப்படும்படியாக எல்லாவற்றையும் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே வாழும்போது இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்கொன்ற யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எந்த சொரூபத்தையும் எந்த விக்கிரகத்தையும் நீ நமஸ்கரிக்க வேண்டாம். விபசாரம் செய்யாதிருப்பாயாக, தெளிவாக சொல்கிறேன். களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிவாயாக, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக ஆசிரிப்பாயாக. இப்படி தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். God doesn't expect us to know the unknowable, but He does expect us to learn all that we can and obey what He teaches us. புரிந்து கொள்ள முடியாத, தெரிந்து கொள்ள முடியாத காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கவில்லை. அதைவிட நாம் என்ன கற்றிருக்கிறோமோ அதை expect us to learn all that we can. நம்மால் முடிந்த அளவுக்கு தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறவைகளை கற்றுக்கொண்டு அவர் நமக்கு போதித்திருக்கிறவைகளை போதித்திருக்கிறவைகளுக்கு கீழ்ப்படியுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியில் அன்றைக்கி என்ன சொன்னார்? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போகாது அப்படிங்கிறார். ஆகவே உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மிக சிறப்பான கற்பனையை ரத்தின சுருக்கமாக கொடுத்தார். ஒன்றே ஒன்றுதான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதற்கு ஒப்பான இன்னொரு கற்பனை, உன்னுடைய ஃப்ரெண்ட் இடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறும். பிறனிடத்திலும், பிறன்னா யார்? உன் பக்கத்தில் இருக்கிறவன். மற்ற உன்னை தவிர மற்ற எல்லாரிடத்திலும் இந்த அன்பு கூறும். அவனிடத்திலே நீ அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் உள்ளதை நீ களவாடுவாயா? அவனிடத்திலே நீ அன்பு கூர்ந்தால் அவனை கொலை செய்வாயா? அவனிடத்திலே நீ அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே நீ பொய் சொல்லுவாயா? அவனிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே தவறான காரியங்களை செய்வாயா? அவருடைய வாழ்க்கையை அழிக்கும் விதமாக மோசடி செய்வாயா? செய்ய மாட்டாய். எல்லாவற்றையும் ரத்தின சுருக்கமாக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இந்த இரண்டு கற்பனைகளை நீங்கள் பின்பற்றுங்கள், அது போதும். A confession of ignorance is the first step toward knowledge.
நீங்கள் அறிவடைய வேண்டும் என்றால், நேற்று என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். நீ அனுப்புகிற மெசேஜெல்லாம் நான் பார்த்தேன். வாழ்க்கையில் இத்தனை வருஷமாக இவ்வளோ கேடுகட்ட முட்டா பயலாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் தெரிந்து கொண்டேன் என்று நான் நினைத்திருந்தேன். ஒன்றும் தெரியாத மூடனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் கருத்துக்களை போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியுது எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்பொழுது நீங்கள் இந்த நிலைக்கு வருகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அறிவடைகிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, அ கன்ஃபெஷன் ஆஃப் இக்னரன்ஸ், எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்று எப்பொழுது நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீர்களோ இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவோர்டு நாலேஜ். அதுதான் அறிவின் முதல் படி. எனக்கு எல்லாம் தெரியும், எவனும் எனக்கு புத்திமதி சொல்ல, எனக்கு எவனும் வேண்டாம், எந்த நாயை வேண்டாம், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க மூடர்கள். எல்லாரையும் அனுசரித்து போகவில்லை. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அப்பொழுது நாம் அவர்கள் சொல்வதை கேட்போம். அவர்களிடத்திலே ஏதோ ஒரு ஞானம் இருக்கிறது. அதான் இன்னைக்கு யோபு சொன்னார், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் பூமியை விசாரித்துப்பார், காட்டு பறவைகளை விசாரித்துப்பார், வெளியின் மிருகங்களை விசாரித்துப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். உங்களுக்கு ஞானம் இல்லையா, நீ போய் கேள், ஆண்டவர் யார் என்று சொல், ஆண்டவர் சொல்வார். இப்படி அவரிடத்திலே அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்று நீங்கள் முழங்கால் படிட்டு உங்களை தாழ்த்தி சரணாகதி அடைந்தால், சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர், ஆண்டவருக்கு உங்களுக்கு ஞானத்தை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நடுங்கணும், காலையில் 6 மணிக்கு எந்திக்கணும், ஐயோ என் ஆண்டவரை நான் தேடுவேனே, முடியாறணும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களுடைய மனதிலே ஆழத்திலே இருக்க வேண்டும். இன்றைக்கி அத்தனை துன்மார்க்கமான காரியங்களிலும் சபைகளில் நடப்பதற்கு, சண்டைகளும் முரண்பாடுகள் நடப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை, கர்த்தரிடத்திலே விசுவாசம் இல்லை. ஒருவன் மோசடி செய்கிறான் என்றால் தேவன் அதை கட்டாயம் பார்ப்பார் என்று அமைதியாக இருப்பது தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஐயோ என்ன நடக்குன்னு தெரியலையே, இது ஆண்டவருக்கு இருந்தால் என்ன ஆகும்? கர்த்தருக்கு பயந்து நடுங்குங்கள். கர்த்தரே ராஜனும் மகா தேவனுமா இருக்கிறார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சபையில் பாடுறோம், மகா பெரிய தேவன். நடுங்குங்க கர்த்தருக்கு முன்னாடி. கர்த்தருக்கு காத்திருங்கள், ஜெபியுங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். காத்திருங்கள், கர்த்தருக்கு முன்பாக நடுங்கி அப்படியே பயத்தோடு அவரை சேவியுங்கள். The man who thinks he knows something does not yet know as he ought to know. கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றார், ஒன்றை தெரிந்து கொண்டேன் என்று நினைக்கிறவன் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதபடிக்கு மூடனாயிருக்கிறான். The person who wants to learn God's truth must possess honesty and humility. தேவனுடைய சத்தியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறவன், அதான் இயேசு கிறிஸ்து, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அறியாமையிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் மோசடியிலிருந்தும் புத்தியீனத்திலிருந்தும் விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன சத்தியம்? நம்ம இந்த உலகத்திலே வாழ்ந்து வருவது போவது எல்லாமே தற்காலிக ஒரு வாழ்க்கை. நீங்கள் இதிலே தேவனுக்கு பயந்து உங்களுடைய நண்பர்களுக்கு நன்மையானதை செய்யும். எந்த மதமாவது உலகத்தில் இருக்கிற அல்லது மதமற்ற குழுக்களோ கடவுளை மறுப்பாளர்கள் இருக்காங்க, இல்லை மற்ற எந்த மதத்தினராவது உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதை தடுக்கிறார்களா? ஐயோ நான் கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறவரை முட்டாப்பை என்று சொல்கிறாங்களா? ஐயோ நான் பொய் சொல்ல மாட்டேன், என்னுடைய ஆண்டவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவர்களை மதியினர்கள் என்று சொல்கிறார்களா? தேவனுடைய வித்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. அவர்கள் தேவன் சொன்னதைத்தான் செய்வார்கள். அவர்களுடைய மனதிலே ஏற்கனவே ஒரு ரெக்கார்டிங் இருக்குது. அதை மீறி, மனசாட்சியை மீறி நாம் செயல்படும் போது தேவனுக்கு விரோதமானவர்கள் ஆகிறோம். காரணம் என்ன? இச்சை. இந்த உலகத்திலே இருக்கும் 3 காரியங்கள் என்ன? கண்களின் இச்சையும், மாம்சத்தின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் ரத்தின சுருக்கமாக கொடுத்தார். இதில் ஆசைப்படுகிறவன் மோசடிக்கு ஆளாகிறான். அத்தனை பாஸ்டரும் எப்படி உலகத்தில் அவங்க என்ன? ஜீவனத்தின் பெருமை. பாஸ்டர்னால் எப்படி இருக்கணும்? போட்டிருக்கணும், கழுத்தில் டை கட்டி இருக்கணும், காரில் வந்து இறங்கணும், ஷூ போட்டிருக்கணும், மைக் பிடிச்சி அப்படி கையை உதறிட்டு ஜிங்கு ஜங்கு ஜிங்கி ஜங்குன்னு பேசணும். சுற்றி இருக்கிற பொம்பளை பிள்ளைகளாம் ட்ரெஸ்ஸு போட்டு கோரஸில் ஆடணும். கண்களின் இச்சை, இவங்களை பார்த்த உடனே அப்படியே அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டும். இப்படி தான் இருக்கிறார்கள். உண்மையான தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தேவனுக்கு பயந்து நடுங்கி வாழ்கிறார்கள். அதான் உண்மையான ஜீவன். இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்கிறார். The person who wants to learn God's truth must possess honesty and humility. நேர்மை உள்ளவனாகவும்
தாழ்மை உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்கிறார். இன்னைக்கு சிந்தித்து பாருங்கள். வாட் ஆர் சம் ஆஃப் த மிஸ்டரிஸ் ஆஃப் லைஃப் தட் யூ ஃப்ரீக்வென்ட்லி பாண்டர்? நீங்கள் அடிக்கடி மனதிலே போட்டு சிந்தித்து கொண்டிருக்கிற ரகசியங்களில், வாழ்வின் ரகசியங்களில் சில விஷயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. என்னென்னா, பரிசுத்த ஆவியானவரையும் தேவனையும் நம்புவதற்கு மிக சிரமமாக இருக்கும். ஏன், பரிசுத்தவான்களே கூட பல இடங்களில் தடுமாறுவார்கள். ஆனால் பிசாசையும் பேய்களையும் அசுத்த ஆவிகளையும் அவற்றின் கிரியைகளையும் உடனே நம்புவார்கள். கடவுள் மறுப்பாளர்களில் மிக சிறந்த மறுப்பாளர்கள் யார் என்று கேட்டார், டாக்டர் கலைஞர். கடவுள் இல்லை என்று தான் சொல்லுவார். கடவுளின் பெயரை சொல்லி நீங்கள் என்னென்னமோ செய்யுங்க, போய் கும்பிட்றவங்க கும்பிட்டுக்கா, என்னை பொறுத்தவரை கடவுள் கிடையாது, கடவுள் இருந்தால் வர வேண்டியதானே சொல்லுவார். ஏன் மஞ்சள் சுண்டு போட்டுக்கிட்டே இருந்தார், ஏன் சேப்பு துண்டு போட்டுக்கிட்டே இருந்தார்? அவன் ஒரு ஜோசியக்காரன் சொல்கிறான், நம்ம போட்டால் தான், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து. கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவனும் பொல்லாத ஆவிகளை நம்புகிறான், பரிசுத்தமான தேவனை நம்ப மாட்டான். இது வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம். எப்பேற்பட்ட போதகராக இருந்தாலும், தேவனுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டிருந்தவனாக இருந்தாலும் தேவனை மறப்பான். ஆனால் பிசாசின் கிரியைகளை ஏற்றுக்கொள்ளும். இது வாழ்வின் ரகசியங்களில் மிக முக்கியமான விஷயம். அதான் அப்போ தான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ரோட்டில் நீ போகும்போது தங்க நகையும் வைர நகையும் பிளாட்டினம் நகையும் எல்லாம் ரோட்டில் கிடக்குமா? ரோட்டில் என்ன கிடக்கும்? குப்பை கிடக்கும், அசுத்தம் கிடக்கும். அது ஈஸியாக கண்ணுக்கு தெரியும். அசுத்த ஆவிகளின் செய்கைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் பரிசுத்தமான காரியங்கள் எங்கே இருக்கும்? ரகசியமாக உள் அறைகளில் சேஃப்டி லாக்கர்ஸில் பூட்டி வச்சுருப்பாங்க. வைர நகைகள், வைடூரியங்கள், கோமேதகங்கள், இல்லையா, நவரத்தினங்கள், முத்துக்கள் எல்லாம் எங்கே இருக்கும்? உள்ளே பூட்டி அழகாக இருக்கும். அதை நீ தேட வேண்டும். அதான் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான், நீதிமொழிகளில் சாலமன் என்ன சொல்கிறான், அதை நீ புதையலை தேடுகிறது போல தேடு, ரொம்ப கஷ்டப்பட்டு தேடு. அப்பொழுதுதான் தேவனுடைய காரியங்களை நீ புரிந்து கொள்ள முடியும். நீ அலட்சியாக இருந்தால் எப்படி இருப்ப? போகிற குப்பையில் தான் வாழணும். இதான் இன்றைய சிந்தனை. டைட்டில் என்ன போட்டிருக்கு? ஸ்டெப் டுவர்ட் நாலேஜ். அறிவை தெரிந்து கொள்ள முன்னேறி நடங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கொள்ளுங்கள். எல்லா ஞானத்துக்கும் காரண கர்த்தா யாரு? ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சகலருக்கும் சம்பூரணமாய், ஆளுக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு போங்கப்பா, வாங்க, அப்படிலாம் கிடையாது. எவ்வளோயா வேணும், அள்ளிட்டு போயா, அப்படிங்கிற சகலருக்கும் சம்பூரணமாய் தரக்கூடிய தேவனிடத்தில் கேட்கிறேன். உங்களுக்கு தேவையான அத்தனை ஞானத்தையும் தேவன். ஒரு பாடலை நீங்கள் ஹியரிங்லே போட்டான்னா புரியுதா இல்லையா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் தரலைன்னா என்னன்னு வந்து என்கிட்ட சொல்லுங்க. கேளுங்க, கேட்டு பாருங்கள். தரலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தரலன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், என்னான்னு பார்த்துருவோம் அதை. ஓகேயா? ஸ்டெப் டுவர்ட்